நான் டைரெக்டாகவே நான் சென்ட்ரலில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நான் கோரிக்கையே வைக்கிறேன். நான் முடிஞ்சால் அண்ணாமலைஜியை பார்த்து நான் அவங்கள இங்கே வர சொல்லவும் சொல்கிறேன். பப்ளிக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனும் இவருங்களும் வாதாட தயாரா? நீங்க சொல்றதுல அது குழப்பம் இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க ஜிஎஸ்டில வந்து மாநிலத்துக்கு போகுதுன்னு. இவங்க ஜிஎஸ்டில எனக்கு ஒரு பைசா கூட வரதில்லைன்னு இன்னும் மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை தான் சார் நான் என்ன சொல்றேன், இப்போ ஜிஎஸ்டின்றது என்ன, ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ். எஸ்எஸ்டின்னு தனியாக இருக்குல்ல. ஆனால் இன்னும் பார்த்தா ஜிஎஸ்டியை விட எஸ்எஸ்டி தானே அதிகம் டேக்ஸு. இப்போ வந்து டிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைக்கு ஒரு லிட்டருக்கு கிடைக்கிற வருமானம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு 16 ரூபா. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 24 ரூபா கிடைக்குது. 16 ரூபா கிடைக்கிற லாபம் கிடைக்கிற அவங்களே வந்து 2 தடவை 2 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க பெட்ரோல் டீசலுக்கு. ஆனால் இவர் இன்னும் கம்மி பண்ணலையே, ஏன் பண்ணல? நீ பண்ண வேண்டியது தானே. எஸ்எஸ்டியில் ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற? இங்கே டாக்ஸஸ் எவ்வளோ சார் ஏமாத்துறாங்க. இங்கே டாக்ஸை இவ்வளோ ஜிஎஸ்டி கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் கொடுக்க மாட்டேங்க, பணம் கொடுக்க இவ்வளோ பேசுகிறாருல்ல. இவரோட கட்சியை சேர்ந்த எம்பி ஜெகத் ரட்சகன் எவ்வளோ டாக்ஸை ஏமாத்தினாரு? 1250 கோடி. 950 கோடி அபராதம் மட்டும். பெனால்ட்டியே 980 crores. அவர்கிட்ட வாங்கினாலே போதுமே, பாதி கவர்மெண்ட் நீ நடத்தலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிற? அப்போ நீ அவங்கள பற்றி பேசுறதுக்கு யோகிதை கிடையாது. முதல்ல இந்த 4000 கோடி ஒதுக்கினாங்கல்ல சென்னைக்கு, இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு, இது வரைக்கும் நீ என்ன பதில் சொன்ன? அன்றைக்கி நீங்கள் தான் சொன்னீங்க 4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 92% வேலை முடிச்சிருச்சு, ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்காது. 2500 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்தாங்க, இது வந்திருக்கு. இப்போ நான் 92% வேலை முடிச்சிருச்சு, தண்ணி தேங்காதுன்னாரு. தண்ணி தேங்கினதுக்கு அப்புறம் நேரம் என்ன பேட்டி கொடுக்குறாரு? 42% தான் வேலை முடிச்சிருக்கு, இன்னும் வேலை முடியறதுக்கு இல்லைன்ட்டு. அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் என்ன கேட்குறாங்க, அப்போ அவர் சொன்னது உண்மையாக, நீங்கள் சொல்கிறது உண்மையாக? கொடுத்த 4000 கோடிக்கு நீங்கள் கணக்கு கொடுங்கன்ட்டு.